ஹாய் வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் அன்பு அமுதா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கிறேன். இப்படி ஒரு சேனலில் இருந்து அதாவது இன்டர்நேஷ்னல் கால் சென்டர்ன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமலேயே பேங்க் அனுமதியோட எங்களோட பேங்க்ல இருந்து இவங்க காசு அடிச்சுக்கிறாங்க. 2 மாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க. பேங்க்கில் போய் கேட்டால் அவர்களுடன் அந்த காசை திருப்பி எடுத்து எங்களுக்கு தந்துட்டோம். ஆனால் எனக்கு ஒன்றுமா புரியலை. பேங்கை நம்பித்தானே நாங்கள் கண்ட்ரோல் திறந்து பேங்க்கில் காசை போட்டு வச்சிருக்கிறோம். அவங்க என்னென்று எங்களோட அனுமதி இல்லாமல் இந்த கொண்டோக்கு காசு அனுப்பியிருப்பாங்க. ஒரு செக் தொண்டு கொடுக்காமல் இந்த கண்ட்ரோல் நம்பருக்கு காசு போயிருக்கு. அன்பு உள்ளங்களே, வயசு போனவர்கள் தான் கூடுதலாக பேங்கில் இதில் கவனிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களோட பேங்குக்கு எங்கெங்கே காசு போகுதுன்றதை கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் பேங்குக்குள்ளே இருந்து உங்களோட காசை சூறையாடுறாங்க. பேங்குட அனுமதி இல்லாமல் என்னென்னு இந்த காசை அனுப்பப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் யோசிங்கோ. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் கடை வச்சிருக்கிறபடியா பேங்க் துண்டை மாதம் செக் பண்ணிக்கல. இந்த விடயத்தை கண்ட 2 மாதமாக 96 ரூபா படி எங்களுக்கு இந்த காசு எடுத்திருக்கணும். இது ஒரு பேக் ஐடியிலேருந்து எடுத்த காசு. நன்றி, வணக்கம்.